கனமழை என்பதால் சிறுவர்கள் யாரும் பள்ளிக்கு செல்லவில்லை. இது சசியின் அன்பான குடும்பம். இது திவ்யாவின் அழகான குடும்பம். இவ்வளோ பார்வதி அம்மாள். இரவு 9 மணி அளவில் அனைவரும் உணவருந்துகின்றனர். இரவு 1 மணி என்பதால் அனைவரும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது நிலம் சரிந்து ஒரு மிகப்பெரிய பாறை ஒன்று மலையிலிருந்து கீழே உருண்டு கொண்டிருந்தது. நிலச்சரிவை உணர்ந்து வெளியே வந்து பார்த்த மக்கள் பாறையில் உருள்வதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதை பற்றி மற்றவர்களிடம் கூற ஓடினர். ஆனால் அவர்களை காட்டாற்று வெள்ளம் தடுத்து நிறுத்தியது. மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டதால் காட்டாற்று வெள்ளத்துடன் மண் கலந்து பேரலை போல் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. ஒரு சில வீடுகளின் மேல் பாறைகள் விழுந்து வீட்டை 2-3 துண்டாக்கின. பெருவெள்ளத்தின் வேகம் அதிகரிக்கவே வெள்ளத்தில் பாறைகளும் உருண்டு சசியின் வீட்டை நோக்கி உருண்டு வந்து கொண்டிருந்தன. தனது குடும்பத்துடன் உறங்கிக் கொண்டிருந்த சசியின் மீது பாறைகள் விழுந்து குடும்பமே மண்ணுக்குள் புதைந்தது. அதேபோல் திவ்யா தனது குடும்பத்துடன் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அவள் வீட்டிலும் பாறைகள் விழுந்து அவளை தவிர மற்றவர்கள் அதே இடத்தில் இருந்தனர். திவ்யா தனது அலைபேசியை எடுத்து பேரிடர் மீட்புக்குழுவை தொடர்பு கொள்கிறாள். இணைப்பு சரியாக கிடைக்காததால் அழுது கொண்டே மீண்டும் மீண்டும் முயற்சி கொண்டிருக்கிறாள். இறுதியில் பேரிடர் மீட்புக் குழுவினர் ஒருவர் காலை எடுத்தனர். அப்போது, சார், இங்கே முண்டக்கையில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு பல குடும்பங்கள் மண்ணோடு மண்ணாகிவிட்டது. நானும் இறக்கப் போகிறேன், எங்களை காப்பாற்றுங்கள் என சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது வெள்ளம் அவளை இழுத்துச் சென்றது. நடு இரவில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த பார்வதி அம்மாள் மற்றும் அவளது குடும்பத்தினரும் வெள்ளத்தில் சிக்கி மொத்தமாக நீருக்குள் சென்றனர். இந்த காட்டாற்று வெள்ளத்திலிருந்து பார்வதி அம்மாள் தனது பேத்தியையும் காப்பாற்றி தானும் அந்த வெள்ளத்திலிருந்து மீண்டாள். அவள் தனது பேத்தியை தோளில் தூக்கி கொண்டு சுமந்தபோது வெள்ளப்பெருக்கு மீண்டும் அவளை அடித்து இழுத்துச் சென்றது. அதே இடத்தில் மீண்டும் மீண்டும் நிலச்சரிவும் வெள்ளப்பெருக்கும் ஏற்படவே யானைகள் அவர்கள் இருவரையும் காப்பாற்றியது தனது தும்பிக்கைகளால். மேலும் பார்வதி அம்மாளையும் அவளது பேத்தியையும் வழிநடத்தி சமநில பகுதிகளுக்கு யானைகளே அவர்களை கூட்டிச் சென்றது. பாறைகள் அதிகமாக உருண்டு வந்ததால் அங்கே வாழ்ந்த குரங்குகள் தனது குட்டிகளை காப்பாற்ற அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தது. நிலம் சரிந்து மரங்களுடன் மொத்தமாக கீழே விழுந்ததால் குரங்குகளால் அங்கிருந்து உயிர் தப்ப முடியவில்லை. யானைகளும் அங்கே சிக்கிக் கொண்டன. அன்பென்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் தான் என அன்று அங்கே வாழ்ந்த குரங்குகள் தனது குட்டிகளை காப்பாற்ற முயன்று தனது உயிரையும் விட்டு தங்களது ஒரு சில குட்டிகளை மட்டும் காப்பாற்றியது. சிறிது நேரங்கள் கழித்து அங்கே சற்றே மழை குறைந்தது. ஆனால் அங்கிருந்து உருண்டு வந்த பாறைகள் அங்கிருந்த கார்களின் மீது விழுந்தது. பல வகையான மக்களின் வாகனங்களும் மண்ணில் மொத்தமாக புதைந்தன. இத்துயரச் சம்பவத்தை அறிந்து அங்கே வந்த காவலர்களால் ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான் செல்ல முடிந்தது. முண்டக்கை, மேப்படி ஆகிய இடங்களுக்கு செல்ல முடியவில்லை. மேலும் அங்கே மீண்டும் மீண்டும் நிலச்சரிவு மட்டும் ஏற்பட்டு கொண்டே இருந்ததால் காவலர்களால் எங்குமே செல்ல முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து அங்கே இருள் விலகி மெல்ல மெல்ல விடியத் தொடங்கியது. ஆனால் விடிந்த பிறகுதான் அங்குள்ள மக்களுக்கும் காவலர்களுக்கும் பேரிடர் மீட்புக் குழுவினருக்கும் அங்கே எந்த அளவுக்கு பிரளயம் ஏற்பட்டது என புரிந்தது. இத்துயரச் சம்பவம் நடந்த பிறகு பல மாநிலங்களிலிருந்து, குறிப்பாக நமது தமிழ்நாட்டிலிருந்து அதிகப்படியான மீட்புக் குழுவினர் அங்கே சென்றனர். இதில் தமிழ்நாடு அரசாங்கம் 5 கோடி கேரளாவுக்கு கொடுத்தது. இது முண்டக்கையில் ஒரு வீட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீட்டையே மூழ்கடித்த சிசிடிவியின் அரிய காட்சி.
இது வெள்ளமடைந்த இடத்தின் உண்மையான காட்சி. இது மறுநாள் காலை எடுக்கப்பட்ட உண்மையான வீடியோ காட்சி. பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் காவல்துறையினர் தங்களால் முடிந்த உதவியை மக்களுக்கு செய்தனர். இது முன்னால் இருந்த முண்டக்கையின் அரிய புகைப்பட காட்சி. இது நிலச்சரிவுக்கு பின் நடந்த கோர விபத்துக்குள்ளான ஒரு அகோர காட்சி. இது அங்கே நிலச்சரிவு நடந்த ஒரு பள்ளியின் நிலைமை. முன்னாள் நிலச்சரிவு நடந்த இடம், இப்போது நடந்த இடம். மேப்படி மற்றும் முண்டக்கையில் வாழ்ந்த பலரின் உடல்கள் கீழே 35 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் சூச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் என்னும் இடத்தில் அவர்களின் உடல் சிக்கியது. மனித உயிர்களின் மதிப்பை இயற்கையும் கடவுளும் கண்டுகொள்ளாமல் போனது. இறைவா, உனக்கு கண்ணில்லையா என கேட்க தூண்டும் இக்கதையை. இல்லை, இத்துயரச் சம்பவத்தை உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்த இக்காணொளியை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.